ஸோ ஹே கைஸ், எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கச்சி வந்து ரீசெண்டாக கார் ஓட்டுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்கா. ஸோ அதனால் அவளுக்கு வந்து அப்பா டெய்லி வந்து டிரைவிங் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப இன்டென்சிவான இருக்காது, லைட்டாக பேசிக்ஸ் மாதிரி, எப்படி கிளச் விட்டு நவுத்துறது, எப்படி கியர் போடுறது, எவ்வளோ ஆக்சலரேஷன் கொடுக்கணும், எப்படி சரௌண்டிங்ஸை நோட்டீஸ் பண்ணுன்ற அளவுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 4. நம்ம டே 1 போனால் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா இன்றைக்கி ஒரு அடிஷன் மாதிரி நம்மளும் கூட போய் பார்க்க போகிறோம். எப்படி அவள் பர்ஃபார்ம் பண்ணுறா, எந்தளவுக்கு அவர் சுற்றி அவேராக இருக்கா, எப்படி பேசிக் நாலேஜ்லாம் தெரியுதா என்னன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்டு அப்பா திட்டினாருன்னா அதையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணுவோம். எப்படி கழுவி ஊற்றுறாரு, எப்படி திட்டு வாங்குதுன்றதையும் சேர்த்து கவர் பண்ணுவோம். எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதெல்லாம் பார்ப்போம். எப்படி எதில் போகிறோம்னா ஸ்கார்பியோ எடுத்து போகிறோம். தார் கொஞ்சம் ஓவர் ஓவரிங்காக இருக்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், கிளச்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸ்கார்பியோ எப்படி கிடையாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அதனால ஸ்கார்பியோவில் போகிற மாதிரி ஐடியா. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நான் ஆக்ஷன் கேமரா வீடியோ திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அங்கே போய்ட்டு என்ன ஏதுன்றதெல்லாம் பார்ப்போம். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரேண்டம் பிளாக்ல வச்சுக்கோங்களேன். டிரைவிங் டெஸ்ட்டு, என்ன சொல்கிறது, டிரைவிங் லெசன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை என் தங்கச்சி எப்படி ஓட்டுறா என்ன ஏதுன்றதெல்லாம் பார்க்கலாம். அப்படியே டெய்லி ப்ராக்ரஸ் ஆகிட்டு எப்படி எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிறான்றதையும் பார்ப்போம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. அப்பா காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதோ நம்ம ஃப்ரண்ட் வியூ காட்டுறதுக்கு இந்த கேமரா யூஸ் பண்ண போகிறோம். சார்ஜ் இருக்கு ஓரளவுக்கு. சுவிட்சோ வண்டி அடிக்குது. வண்டி வருது, சவுண்டு கேட்குது. மழை பெய்கிற மாதிரி வர கிளைமேட்டு வலிக்குது இந்த கேரக்டர். இதோ இந்த ஸ்கார்பியோட தான் நம்ம இப்போ போய் ஓட்ட போகிறோம். ஒரு லாக்கில் இருக்கும், ஒரு லாக்கு தள்ளுது. பாடி இப்போ பார்த்தீங்கன்னா வா, இங்கே தான் இப்போ ஆக்ஷன் கேமராவை மாட்ட போகிறோம். அதை நம்ம அங்கே போய் மாட்டிக்கலாம், டிரைவிங் பண்ணும்போது மாட்டிக்கலாம். ஒரு டோர் சார், உங்களுக்கு ஆங்கிள் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் சீட் பெல்ட் போட்டுப்போம். ரைட் ஹேண்டில் போட்டு நினச்சி போட முடியாது, அதை கையில் எடுத்து வச்சுக்கோ. சரி கேஸ், அப்படியே போகணுமா ஸ்பாட்டுக்கு போயிட்டு. ஏங்க பாப்ஸ் யூனிவர்சிட்டி பின்னாடி தானே? அங்கே போயிட்டு நம்ம ஷார்ட்டாக பார்ப்போம். கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறேன். கண்ணாடியில் பார்த்தேன்ல. ஸோ இந்த கிரியேச்சர் தான் ஓட்ட போகுது. இப்போ இந்த கிரியேச்சர் தான் ஓட்ட போகுது. அதுதான் இப்போ போயிட்டுருக்கோம். டீசல் குறைஞ்சிருக்கு, பரவாயில்லையா? ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஃபுல்லாக ரேஸ் பண்ணுது, பெரிய 100 போகிற மாதிரி. அதான் 20 போச்சாமே. அதுக்குள்ள ஸ்பீடாக போகணும். முதல்ல பழகணும், கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறமா தான் ஸ்பீடெல்லாம் போட்டு 100 போக வேண்டியதானே. இன்னைக்கு நான் செகண்ட் கியர்ல 40 போக போறியா அந்த ரோட்லையா? அப்படிலாம் போகக்கூடாது இந்த ஏரியாவில். மேக்ஸ் டு மேக்ஸ் 30 தான், அதுவே ஜாஸ்தி அந்த ரோட்லலாம். குறுக்கால வந்தால் பட்டு நிறுத்த தெரியுமா உனக்கு? பிடிச்சிக்கோ, கையில் பிடின்னு சொன்னேன் நான். தெரியாது அப்படியே சரி. அந்த உள்ள ரோடு தானே பாப்ஸு? நம்ம அன்றைக்கி போய் வீடியோ எடுத்தோமே. மெயின்லேயே அது பின்னாடி ரோடு பெருசாக இருக்கும்ல? பெருசாக இருக்குது, அதில் போய் அப்படியே சுற்றி வந்து பொன்னியின் கோயில் வந்து திரும்ப ரவுண்டு. ஓகே ஓகே.
இந்த ஸ்ட்ரைட் ரோடா? ம். ஸோ அதான் guys முன்னாடி வர ரோடு தான். ஸோ அதுக்கு நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு கேமராவை நம்ம செட்டப் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி ஓட்டுது என்ன ஏதுன்றதெல்லாம், எப்படி திட்டு வாங்குதா என்னன்றதெல்லாம் பார்ப்போம். லெஃப்ட் வர மாட்டேங்குது. பூரா ஓட்ட. ஸோ இங்கே இருந்தால் ஓட்ட போகிறாங்களாம்மா. நீ கேமரா கையிலே பிடிச்சி போட்டு சீட் அப்படியே ஃபுல்லாக முன்னாடி இருக்குது. பார்ப்போம் எப்படின்னு. ரைட்ல இருக்க பின்னாடி. Attention please. அங்க நின்னு நான் ஸ்டார்ட் பண்ற வீடியோ. It's low. அப்ப நான் நிறுத்துறேன் ஏரிக்கா. ஒரு இவரு பக்கீர் போட்டீங்களாப்பா? போடு நீயே போடு. ஃபுல்லாக கிளச்சை மிதிச்சு ஃபர்ஸ்ட் போடு. ஃபர்ஸ்ட் எப்படி போடுங்க? ஃபுல்லாக லாஸ்ட் தள்ளி தள்ளி முன்னாடி போடுமா? கச்ச மீச்சிட்டேன்பா. ம். கீர் ராடு எங்கே இருக்கு? பா ரொம்ப தூரமா இருக்குப்பா சீட்டு. கீழே லீவர் இல்லை. கால் மேலே தூக்கு லீவர். ம். ம். ஓகேப்பா. ம். ஓகே. இது கிளட்ச ஃபுல்லா மிச்சிட்டேன். Attention please. ஏன் ரேஸ் பண்ற? உனக்கு அந்த பெடல் கால் வைக்க சொன்னா? இது கிளச்சை ஃபுல்லா மிதி. மிச்சிட்டேன். இந்த போதில் விட்டுரு. 1ல இருக்கா? ஆமாம் அங்கே பாரு. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ம் லைட்டாக கிளச் விடு. ம் ம் லெஃப்ட் 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 ஸ்லோ ஸ்லோ. ஓட்டுறேன் அவ்வளோவே போகிறேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. ஒரு கிளச்சு தானே போகும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தான் பிரேக் போட்டேன். அப்புறம் எப்படி ஆஃப் ஆச்சு? இன்ஜின் ஆஃப் ஆச்சு. Attention please. Check the brake fluid level. It's low. ஆஃப் ஆயிடுச்சு. கிளச்சு மாதிரி Attention கிளச்சு மாதிரி. please. Check the brake. ம் அது தெரியும். அதுக்கு அதெல்லாம் தெரியும். கிளச்சை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்க கீரில் இருக்கும்போது. பெரிய அறிவு. நான் கிளச்சை மிதின்னு சொல்லிட்டு பிரேக்கை மிதிச்சு. தெரியுது வண்டி தப்புக்கு நிற்கும் போது தம்பி. ஏய் ஸ்டார்ட் பண்ணிட்டல. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீ பேசுறதெல்லாம். கிளச்சை ஃபுல்லாக மிதி. ஃபர்ஸ்ட் போடு. இது இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்து மூவ் பண்ணு போகலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டான். Attention please. அப்படியே வண்டி Check கிளச் the மட்டும் brake விட்டு மூவ் fluid பண்ணுற level. மாதிரி It's low. வண்டி நவுந்துக்கிட்டு இருக்காப்புல. இது வேற கேப் நவுந்துட்டு இருக்கு. போகலாம். ரைட் ஆக்சிடென்ட் ஓடும். லெஃப்ட் ரைட்டா ரைட்டா. Do wear your seatbelts for a safe drive. Careful. Your handbrake is engaged. ரைட் ரைட் ரைட். ஸ்பீடு கொடுக்காத. ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் எடுக்கிறது கால் எடுத்துரு. Attention please. Check the brake உஷு fluid level. அந்த கிளவி தள்ளி இருப்பா. Attention please. Check the brake fluid level. ஆக்சிலேட்டர் காலை எடுத்து It's low. சொல்லிட்டு இருக்கு. அது போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சிலேட்டர் வைக்காது. Attention please. தாண்டக்கப்புறம் நீ போ Check போ the brake fluid level. Oh, It's boy. low. Attention please. Check the brake fluid level. It's low. ம் Attention please. Check the oil pressure. It's low. ஏன் என் கைக்குள்ள உன் கையை உள்ள விடுற மேலே? Check the oil pressure. It's low. ம் அது கொஞ்சம் ரைட்டுக்கு இஷ்யூஸ் ஆனது சவுண்ட் வந்து. Your handbrake is engaged. லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். Careful. Your handbrake is ஸ்டெடியா ரைட் engaged. திருப்பு. ஸ்டெடி ஸ்டெடி. ரைட் ரைட் ரைட். ரைட் திருப்பு. இல்லை போட்டும் அப்படியே போட்டோம். லெஃப்ட். லைட்டா திருப்பணும், ரொம்ப திருப்ப கூடாது. லேஸ் அவ்வளோதான் ஷேக் பண்ணுவோம். அவ்வளவுதான் பக்கா. இப்போ செகண்ட் போடு பாப்போம். செகண்டில் போடுறது போதுமா? ஆக்சிடென்ட் ரொம்ப கொடுக்காத. லைட்டா தொட்டும் தொடாத மாதிரி தொடு. ரைட்டில் Left, left. போகுது. ஸ்டெடி ஸ்ட்ரைட்டா பாத்துக்கோ, ரோடுக்கு ஸ்ட்ரைட்டா போதா இல்லையா. அது தெரியாது. போதே பார்த்துக்கோங்க. லெஃப்ட் லெஃப்ட். போதும் போதும் அப்படியே போட்டு ஸ்லோவாக போய் ஆக்சிலேட்டர் கொடுக்குறது. Careful. Your handbrake is ஏய் கிளட்ச் மிதிக்க ஸ்லோ பண்ணும்போது லெஃப்ட் லெஃப்ட். அப்படியே ரைட் அப்படியே ரைட் அப்படியே ரைட். லைட் check the அப்படியே brake அப்படியே fluid level. ரொம்ப திருப்ப கூடாது. அவ்வளோதான். அப்படியே ரைட் ரைட் ரைட். அவ்வளவுதான் ரைட் திருப்பு. அவ்வளவுதான் வண்டி ஓட்டுறது. இதுக்கு போய் இவ்வளவு பில்ட் அப். Careful. Your Your handbrake is accident. engaged. Careful. ஸ்மூத்தா விடுங்க. Your handbrake is engaged. ஸ்லோனா எவ்வளோ ரைஸ் பண்ணுற பார்த்தியா? ஸ்லோன்ற தொட்டுற மாதிரி தொடு. ஆக்சிலேட்டர் காலடி ஸ்லோன்னு காலை எடுத்துட்டு போட்டு அமிக்கிட்டு இருக்காத போட்டு Check the brake fluid level. ரைட்டா தொடணும். அவ்வளவுதான். அப்படியே தொடணும். ரொம்ப அழுத்த கூடாது. அடியில் கல் வச்சு விட்டுறேன் பாரு நாளைக்கு. Attention please. Check the brake fluid நீச்சா கூட level. அமுக்க முடியாத அளவுக்கு. அவ்வளவுதான். அப்படியே பொறுமையாவே போ. ஒன்றும் அவசரம் இல்லை. Careful. Your நான் இப்போ என்ன handbrake is பண்ணுவோம்? engaged. ஆக்சிலேட்டரை விட்டு கிளட்ச்ல பொறுமையா காமிக்கணும். Careful. Your handbrake is engaged. அது தெரியும் அதுக்கு. Attention please. Check the brake fluid level. Arrange It's go. low.
Attention please. Check the brake fluid level. It's low. பரவாயில்லையே Attention இதோட please. ஓரளவு கண்ட்ரோல் Check இருக்கு the oil ஆனா pressure. It's சொல்லிக்கிற அளவு low. கண்ட்ரோல் இருக்கு Attention please. Check the oil அடுத்து pressure. பெல்ட்டை போட்டுக்க அப்போ It's இது low. கத்தாமல் இருக்கும். ஆமா சவுண்ட் விட்டே இருக்கும் அது அது ஏறி குடிச்சதுக்கப்புறம் கத்து. Careful. Your handbrake is engaged. ரைட்டாக ரைட்டு. Careful. Your handbrake is engaged. இந்த மாதிரி ஸ்மூத்தா ஆக்சிடென்ட் கொடுக்கணும் Attention please. Check the brake fluid level. It's low. Attention please. Check the brake fluid level. It's low. ரொம்ப மிதிக்கிற மாதிரி ஆக்சிடென்ட் Attention please. அதான் சொல்கிறேன் Check the ரைட்டாக oil பிடிக்கணும். pressure. நான் ஃபஸ்ட் It's கியரில் low. ஃபர்ஸ்ட் கியர் ரொம்ப Attention வண்டி please. திணறும் Check the oil pressure. It's low. அந்த அளவு கூட ஆக்சிடென்ட் Careful. Your handbrake நேற்று is என்ன engaged. சொல்லியிருக்கேன், அந்த போஸ்ட் கிட்ட வந்தோடனே கால் எடுத்துரு கால் எடுத்துரு தானாவே போகும் ரைட்டில் போகணும் ரைட் அப்படியே போட்டோம். அப்படியே அதுலயே போவீங்களா ம் ஆர்ன் அடி எப்பயுமே பெண்ட் கிட்ட வரும்போது ஆர்ன் அடிக்கணும் வண்டி ஆப்போசிட் வரதான் தெரியும் வராங்க. பின்னாடி வண்டி வருது பின்னாடி ஸ்கூட்டர் வருது அப்படியே ஸ்லோ பண்ண வண்டி Attention please. Check the brake fluid level. It's low. Attention please. Check the brake fluid level. It's low. நீ அங்கே போ. Attention அப்பா please. அந்த பின்னாடி மிரர் தெரியலப்பா. தெரியாது இந்த வண்டியே தெரியாது. அது வண்டி தெரியணும் அவசியம் இல்லை நீ முன்னாடி மட்டும் பார்த்து ஓடி இப்போதைக்கு Attention please. Check the brake fluid level. It's low. ஆக்சிடென்ட் விட்டு என்ன பண்ண செகண்ட் கியர் போடு Attention செகண்ட் please. கியர் போட Check தெரியாதுப்பா. the brake நீ fluid செகண்ட் level. கியர் போட்டு ஆக்சிடென்ட் அவ்வளோ கூட தேவையில்ல இல்லை போகிறோம் அப்பா போட கொஞ்சம் தெரியாது. ஓட்டு. Check the oil. ஃபர்ஸ்ட் கியரே இப்பதான் கத்துக்கிட்டேன். Careful. ஏன்னா நீ ரொம்ப ஆக்சிடென்ட் Attention please. ஸ்பீடு என்ன Check பண்ணும் the brake பேக் fluid சைடு level. விட்டு லெஃப்ட் திருப்பி எங்க ரைட்டுக்கு போற Attention please. கோட்டுக்குள்ள Check the இருக்கணும் brake நீ fluid கோட்டுக்கு வெளியே போக level. கூடாது It's low. இப்ப மறுபடியும் எங்க ரைட்டுக்கு போற Attention please. Check the oil pressure. It's low. அப்படியே போ Attention ரெண்டு please. கோட்டுக்கும் நடுவுல Check இருக்க நீ the oil அவ்வளவுதான் pressure. இல்லை ஓதி வண்டி It's low. வந்துச்சுல. அப்படியே ரைட் ஏந்திருப்ப Careful. ரைட் ஏந்திருப்பது கை ஆறு தானே அடிக்க போற ஸ்லோ Careful. ஆறு அடி ஸ்லோ பண்ணு Handbrake is engaged. ஆக்சிடென்ட்லேருந்து கால் எடுத்துட்டேன் போகலாம். நேற்று மாதிரி திருப்பு லெஃப்ட்டு ஃபுல்லாக திருப்பு போ அப்படியே ரைட் திருப்பு திருப்பி ரைட்ட போலாம் அப்படியே அப்படியே இரு, அப்படியே போ அப்படியே ஆக்சிடென்ட் கொடுக்காம இரு இப்போ போகலாம். இப்ப அப்படியே பொறுமையா ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் வண்டி ஓட்டுறது பொறுமையா ஆக்சிடென்ட் ரொம்ப அடுத்தாத லெஃப்ட் லைட்டா ஆறு அடிக்கும் போகும்போது ஏன் ஸ்டியரிங் திரும்புது விட்டுறது இல்லை இந்த கையை விட்டுட்டு போய் லெஃப்ட் கை சேர்த்து ரைட்ல திருப்புது ரைட் ஹேண்ட்ல ஆறு அடிக்கிறது லெஃப்ட் கை ஏய் எதுக்கு போற அந்த அம்மா ஓட்டு ஏய் அதுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் எல்லாம் மிதிக்க கூடாது டப்புனு யாரக்குள்ள வந்து என்ன பண்ணுவேன் ரேஸ் பண்ணிடுவேன். Your Left வா. handbrake is engaged. ஏன் ஆறு அடிக்கிறது இது கை ரைட்ல திரும்புது ஸ்டியரிங் Your handbrake is engaged. ஆக்சிடென்ட் விடு ஆக்சிடென்ட் விடு பொறுமையா போகலாம். ரைட் ஹேண்ட் திருப்புற அப்புறம் கிட்டே போற ஸ்டேரிங்கே திருப்பாத ஸ்டியரிங் நேரம் வைக்க தெரியாதா அது தெரியலன்னா சொல்ற நீ எட்டு நானா ரைட் திருப்புற ஓ அப்படியே போயிட்டு ஸ்டியரிங்குக்கும் வண்டி எட்டி பார்க்கறதுக்கு சம்மந்தமே இல்லையா உனக்கு நேரம் என்ன தெரியுது? எனக்கு நேரா ஒயிட் ஸ்டியரிங் எதுக்கு ரைட் திரும்புது நான் உன்னை என்ன சொல்லியிருக்கேன் நேற்று டிகிரி நேரம் வைக்க சொல்லியிருக்கேன்ல ஜீரோ வைக்க தெரியாது ஸ்டியரிங் அவ்வளோதான் அதான் தெரியாது. அதான் ஸ்டேரிங் எதுக்கு ரைட்ல திரும்புது அது பொறுமை ஏய் ஆக்சிடென்ட் பொறுமையா கொடு லைட்டா தொட்டும் தொடங்க மாதிரி தொடு அப்படி கொடு மிதிக்க கூடாது அப்படியே Careful. Your handbrake is ஸ்பீட் engaged. இது பெல்ட் போட்டுறவா அது வண்டி நிறுத்தி தான் போகணும் நீ லெஃப்ட் வா ஏன் ரைட் Handbrake போயிட்டு is இருக்க engaged. Attention அப்படியே please. லேசாக அப்படியே சேர்க்கணும். அவ்வளவுதான் திருப்பணும் ரொம்ப திருப்ப கூடாது வெண்டில் மட்டும்தான் ஃபுல்லாக இப்ப திருப்பணும். மறுபடியும் ரைட் ஃபுல்லா போகுது Attention please. இப்போ திருப்பிட்டு கொண்டு வருவோம். ஆறு நீ அடிச்சு கொண்டு வர மாட்டேங்குது ஆறு அடி Attention please. Check the oil pressure. கிளட்ச் மிதிக்கணும் அப்பதான் வண்டி பொறுமையா போகும் ஆக்சிடென்ட் மட்டும் கொடுக்க கூடாது இப்ப வண்டி வருது It's low. லெஃப்ட் திருப்பி ஆறு அடி இல்லை திருப்பு ஃபுல்லாக திருப்பு அப்படியே ரைட்டை திருப்பி அப்படியே ரைட்டில் ஃபுல்லாக திருப்பு right அவ்வளோதான் இன்னும் ரைட்டு அவ்வளோதான் இப்ப எங்க இருக்கு ஸ்டியரிங் இப்ப எந்த சைடு நிக்குது அது வரும் தம்பி நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த 0 டிகிரில எனக்கு அப்பா சொல்லி தரல அதெல்லாம் உனக்கு தெரியணும் நான் 3-9 சொல்லியிருக்கேன்ல. ஆமா கை இப்படிதான் இருக்குது ஆமாம் Your handbrake is engaged. கொஞ்சம் அப்படியே ஓரம் நிறுத்தி பெல்ட்டை போட்டுக்கலாம் அப்பதான் கரெக்டாக Your handbrake பிரேக் is போடவா லெஃப்ட் வா லெஃப்ட் வா நடுரோட்டை நிறுத்துவாங்க பார்க்கிங் எங்கே நிறுத்தணும்
பார்க்கிங் எங்கே நிறுத்துவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்க. ரைட் 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 கிளச்சை ஃபுல்லாக மிதி. பிரேக் அடி. பிரேக் கிளச்சை பிரேக் நடுவுல இருக்கதா பிரேக் ரைட்ல போகுது பாரு வண்டி. பிரேக் அடி. பிரேக் மிதி. நடுவுல இருக்க பிரேக் பெடல் இருமா. கிளட்ச ஃபுல்லா போட்டு பிரேக் மிதிச்சிட்டேன். நீ பிரேக் மிதிக்கவே இல்ல. எங்களுக்கு தெரியாத பிரேக் அடிக்குது இல்லன்னு. பெல்ட் எடு. அது சரி கிரீன். கத்தாதீங்க நாக்கு இப்பதான். நீ யாரே பிரேக்னா என்னன்னு தெரியாமலே ரெண்டாவது மூணாவது நாளா இன்னைக்கு இந்த அளவுக்கு நாலாவது நாள் அத விடாத. Attention please. Check the brake fluid level. It's low. Attention please. அப்படிதான் Check இருக்கும். the brake இப்படிதான் போடணும் fluid நீங்க level. போடுங்க. It's low. Attention please. எங்க இருக்கு? Check the oil. இருக்கு. சரி. ஐயோ. பொறுமையா அவ்வளவுதான். இது ஒரு சவுண்ட் வருது. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளச்சை ஃபுல்லா மிதி. ஃபுல்லா மிஸ் தான் இருக்கு. கீரை போடு. அப்ப இவ்வளவு சும்மா நிக்கும் போது மிதிக்க தேவையில்ல. நியூட்ரல்ல தான் நிக்குது. ஃபுல்லா மிதி. ஃபுல்லா மிதிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போடு. இப்படி. ஆமா. அங்க முதல்ல மூவ் பண்றேன் போலாம். ஓகே. பொறுமையா கிளட்ச் போடு. கிளட்ச் மட்டும் ஆக்சிடென்ட் கொடுக்கல. ஆக்சிலேட்டர் உன் கால போக கூடாது. வண்டி நவுத்தும் போது கிளட்ச் நீ சவுண்ட்லயே தெரிஞ்சு போயிடும் வண்டி மூவ் ஆகுதுங்கிறது. முதல்ல மூவ் பண்ணி தெரிஞ்சு தான் காட்ட சொல்றாங்க. ஆர்டி ஆஃபீஸ்ல பெரிய துபாய்க்குள்ள ஓட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் போட்டு நவுத்தி காமிச்சா லைசென்ஸ் கொடுத்துருவாங்க. இல்லை நான் அங்கே டிரைவிங் ஸ்கூலில் கேட்குறேன். ஒரு வாரத்துக்கு எவ்வளோன்னு கேட்டுட்டு டெய்லி காலை எழுப்பி தள்ளி விட்டு அவங்க சொல்லி கொடுப்பான். இதில் போட்டும் அளவு அவர் தான் இந்த அளவுக்கு எனக்கு ஓட்ட தெரியும். நான் ஸ்கார்பியோ நாளைக்கு நானே ஓட்டி கட்டேன். அதுக்குன்னு மிதிக்காத நீனு. பொறுமையா விடு. உடனே மிதிப்ப ஆக்சிடென்ட். இதுக்கு பாத்துட்டுறீங்களா? ஆமா. அப்புறம் சேஃப்டி முக்கியம். போது இதே மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் இருந்தா கிளட்ச் மிதிக்கி. இல்லை இல்லை அது தெரியும். அப்படியே விடாத. போட்டு இந்த வண்டியில் ஒன்றும் தெரியாது. ஸ்டாராக இருந்தால் தூக்கி ஒன்றே வெளியே போட்டு. சரி ஸ்டீரிங் ரைட்ல இருக்கு. வண்டி எப்படி தெரியுது? வண்டி நேரா போதா இல்லையா? எங்க போகுது? ரைட்ல போகுது. ஸ்டடி. ஆமா. ஓ வியூ எப்படி தெரியுது? நேரா நீ இப்ப ஓட்டுற ஆக்டிவ் அப்படியே ஓட்டிட்டு பண்ணினே நேரா ரோட்ல தானே ஓட்டுவ. அதே மாதிரி நேரா ஓட்டி இதையும் பார்த்து லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி இல்ல ரோடோட சென்டர்ல உன் பாடி போகுது பாரு. அதே மாதிரி அப்படியே கொண்டு போகணும். எதுக்கு ஸ்டீரிங் ரைட்ல திரும்புதுன்னு தான் பரவாயில்ல. போப்பா ஆச்சா சரி. நான் 3 நாள்ல ஸ்லோ ஸ்பீட் பிரேக்கர். அது தெரியும். அந்த அம்மா ரேஸ் ஓட்டுறாங்க. போலாம். என்ன கிண்டல் பண்றீங்களா? லெஃப்ட் ஆக்சிலேட்டர் இல்லாமலே திருப்பு. வெறும் கிளட்ச் மட்டும் தான் சான்ஸ் திருப்பணும் வண்டி. அப்படியே ரைட். அப்படியே கொஞ்சம் ரைட். அப்படியே ரைட். அப்படியே அவ்வளவுதான். ஸ்டெடியா வந்துருச்சு. இப்போ போலாம். அவ்வளவுதான். பொறுமையா ஆக்சிலேட்டர் கொடு. தொட்டும் தொடாத மாதிரி கொடுக்கணும். இல்ல அது ஆக்சிலேட்டர். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு வந்தாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க இது இருக்க வீடியோவில் எவ்வளோ கதறல்கள் பதறல்கள் எவ்வளோ திட்டுகள் எல்லாமே பார்ட் ஆஃப் லேர்னிங் தான். இவ்வளோ திட்டு வாங்கினாதான் ஓரளவுக்கு கற்றுக்க முடியும் அப்படின்னு கிடையாது. பட் ஸ்டில் இதுவும் பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ் தான். ஓரளவுக்கு நம்ம இப்படி சொல்ல தான் அது இன்புட் வாங்க நம்ம வந்து உடம்பு வந்து தானாகவே லேர்ன் ஆகும். மசில் ரிஃப்ளெக்ஸஸ் சொல்லுவாங்கல்ல, அது ப்ராக்டிஸ் போக தான் வரும். ஸோ இது டே 4ன்றதுக்கு ஒன்றும் பெரிய அளவு மோசம்லாம் கிடையாது. பட் ஸ்டில் இன்னும் நிறையவே கற்றுக்கலாம். அதுக்கான எஃபர்ட் அண்ட் டைம் போடணும். இல்லை இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லலாம். கிளச்லெஸ் மூமெண்ட்டு அது பெட்டராக இருக்குது. ஆனால் ஸ்டியரிங் மூமெண்ட் கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் கிளச் விட்டதுனா அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பிரேக்கிங் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஆக்சலரேட்டர் வந்து ஓரளவுக்கு வண்டி போச்சுன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகுது. அதெல்லாம் நம்ம வந்து இனிமேல் போக ஓரளவு ஃபைன் டியூன் பண்ணோம். எப்படி என்ன ஏதுன்றது தான் பார்ப்போம் நம்ம ப்ராக்ரஸை. ஸோ இன்னைக்கு வீடியோ தான் கைஸ் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய திட்டு வாங்குறது அது எதுன்னு சொல்லிட்டு நிறையா இருந்திருக்கும். அப்பாவும் நல்லா கத்திருப்பாரு. நான் ஓரளவு தான் போடுவேன், நிறைய போட மாட்டேன். ஏன்னா பயங்கரமாக திட்டு வாங்குறதுலாம் இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி இன்னொரு வீடியோ பார்ப்போம். பை பாய்.